ஒரு பேக்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல. லேட்டு என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்ல நான் மட்டும் தான் இப்படியா? சக்திக்கு ஒன்னாவது கொண்டு போய் கொடுக்கணும் நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு. இது ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் நம்மளோட பஸ் பயங்கர பெரிய வியூவா தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு பத்தவே இல்லை, எனக்கு இன்னும் வேணும், நிறைய வேணும். சூப்பர், மறுபடியும் இதை பார்த்தாச்சு. தெரிஞ்சு யாரும் ஈஃபில் டவர்ல போய் உட்காந்து சாப்பிடாதீங்க. அதுக்கு இந்த மாதிரி பஸ்லயாவது போகலாம். பாரிஸ் சுத்தி பார்த்துக்கிட்டு நிறைய நல்ல இடத்துக்கு கூட்டு போறாங்க. இங்க ஏதாவது தேருதான்னு பாக்கலாம். பாரிஸ் இருந்து கிளம்புறேன்னு நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. நாளையில இருந்து பேக் டு நார்மல் லைஃப், ஒர்க்குக்கு போகணும். ஹாஸ்டல்லேயே லாக்கர் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் என்னோட பேக்கை வைக்க போகிறேன். ஆக்சுவலா இப்போ ஒரு பேக்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஆனா தப்பான லொகேஷன் போயிட்டேன். ஏன்னா நான் கெட் யூர் கைல தான் புக் பண்ணிருந்தேன். அந்த ஆப்ல ஒரு லொகேஷன் சொல்லிச்சு, நான் அதுக்கு தான் போனேன். பார்த்தா நேற்று ஒரு மெசேஜ் வந்திருக்கு வேற லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் பார்க்கவே இல்லை. நான் கரெக்டா 8:30 வர மாதிரி ஷார்ப்பா வந்தேன். கரெக்டா 8:30 வந்து இறங்கிட்டேன். ஆனா இப்போ இன்னொரு மெட்ரோல 5 மினிட்ஸ் போகணும். உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்காம வந்துட்டேன். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? மெட்ரோ 1 பிடிச்சு வந்தேன். இப்போ இங்க இருந்து மெட்ரோ 11 பிடிச்சு மாறணும் போல. ஜஸ்ட்ல உள்ள வந்து ஏறிட்டேன். இப்போ 8:31, நம்ம அங்க போறதுக்கே 8:35 ஆயிரும். போனதான் தெரியும். லேட்டு ஆக்சுவலா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்துருந்தா சப்போஸ் தப்பானது போயிருந்தா கூட நமக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். இதெல்லாமே எனக்கு தெரியும். சக்தி தான் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனா நம்ம டென்ஷன் இல்லாம போலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அது தோணும். ஆனா கரெக்டா அந்த டெட்லைன் கிட்ட வரும்போது தான் நான் கடற்கரை கிளம்ப ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் ஜாலியா உட்காந்துட்டு நெயில் கட் பண்றது ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். கிளம்பாம இருக்க 5 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப தெரியும் என்ன பசி. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்ல நான் மட்டும் தான் இப்படியா? நானாவது பரவாயில்ல, இன்னும் 2 பேர் இன்னும் வரவே இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்களாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டி எப்படி செய்வாங்கன்னு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, சாக்லேட்ல பண்ண ஒரு பன்னு. நீங்க ஏன் பிரேக்ஃபாஸ்ட் இப்படிதான் சாப்பிடுறாங்க? பன்னு, ஒரு காஃபி. எல்லாரும் காஃபி குடிக்கிறாங்க. நான் நம்ம ஊர்லயே குடிக்க மாட்டேன். இங்க ரொம்ப கேவலமா இருக்கும். என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கேவலமா என்ன, பால் ஊற்ற மாட்டாங்க. தண்ணியில காஃபி டிகாஷன் போட்டு கொஞ்சமா பால் ஊற்றுவாங்க. பால் இருக்குன்னு பேருக்கு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. Should I mix it very fast? Don't want it to dry anymore. Keep going. Mademoiselle, that is hiding in the back. வேலை சொல்லியே கொள்றாங்கயா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நான் ஆக்சுவலா ஹார்ட் தான் பண்ணேன், கம்மியா வந்திருக்கு ஹார்ட். ஸோ நம்மளோட பேக்கிங் கிளாஸ் முடிஞ்சது. ஆக்சுவலா இது நிறைய நான் செஞ்ச பிரெட் தான். எல்லாத்தையும் நீங்க தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா ஏர்போர்ட் கேபின் பேக்ல எல்லாம் இடம் இல்ல. கையில கொண்டு போவேன், எவ்வளவு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சக்திக்கு ஒன்னாவது கொண்டு போய் கொடுக்கணும் நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு. ஆக்சுவலா அவங்க பேட்டர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம போயிட்டு அந்த ஷேப் தான் பண்ணோம். பட் அது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாம என் கூட வந்திருந்தவங்க அந்த 3 பேர் வந்துட்டு அம்மா 2 பொண்ணுங்க. ஸோ அவங்களும் நல்லா ஃபன்னியா பேசிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. எனக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க, அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுமே வந்துட்டு 3 பேருமே சேம் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு மொமெண்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி வைபா இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மதியம் 12:15 எனக்கு வந்துட்டு சீனிக்கான ஒரு பஸ்ல வந்துட்டு லஞ்ச் புக் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம 12 மணிக்கு அந்த ஆர்க்குக்கு போகணும். நேத்து ஆர்க் போக முடியல, நிறைய பிளேசஸ் கவர் பண்ணேன். ஸோ இன்னைக்கு போறதுனால நேத்து அதை விட்டுட்டேன். ஸோ அந்த ஆர்க் டி ட்ரிம்ப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அங்க இருந்து தான் பஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்கு. ஸோ இந்த 1 hourல என்ன பண்ண போறோம்னா, சக்திக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்க போறோம். லைக் ரொம்ப ஃபேன்சியான காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் இல்ல, ஒரு 10 யூரோக்குள்ள ஏதாவது வாங்கலாம்னு இருக்கேன். இங்க வந்ததுக்கு ஒரு மெமரியா. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்.
ஸோ இது ஃபுல்லாவே வந்துட்டு பேக் கடை. இங்க எதுவும் வாங்குறதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வேற கடைக்கு போகலாம். ஸோ நமக்கு அந்த பஸ் டூர் வந்து நம்ம அந்த ஆர்க் கிட்ட தானே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆர்க் கிட்டயே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஷாப்பிங் சென்டர் வந்து அங்க பயங்கரமா ஃபேமஸ். ஸோ அந்த பக்கம் போகலாம். எனக்கு என்னமோ பெர்ஃப்யூம் வாங்கலாம்னு தோணுது. ஏன்னா அடிக்கடி சக்தி யூஸ் பண்றது பெர்ஃப்யூம் தான். ஸோ அது வேணா வாங்கலாம்னு பாக்குறேன். ஸோ மெட்ரோ 9 போகணும். இப்போ நம்ம இருக்கிறது ரிபப்ளிக். போக வேண்டியது வந்துட்டு பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் கிட்ட தான் நம்மளோட ஹாஸ்டல் இருந்தது. நம்ம தங்கி இருந்தோம்ல. ஆல்ரெடி நான் அதை செக் அவுட் பண்ணிட்டேன். பட் என்னோட லக்கேஜஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ அது கூட சேர்த்து இந்த பிரெட்டையும் வச்சிடலான்னு பாக்குறேன். ஸோ பிரெட்டை வச்சேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் போய் ஹாஸ்டல்ல இதை வச்சுட்டு வந்துடலாம். வந்தாச்சு நம்மளோட ஹாஸ்டலுக்கு. ஸோ ஹாஸ்டல் ரூம் வந்து சூப்பரா இருக்கு. நான் வந்துட்டு 10 கேர்ள்ஸ் தங்கி இருக்கிற ஒரு டாம் தான் எடுத்திருக்கேன். அதாவது பங்க் பெட்ஸ் மாதிரி இருக்கும். ரூம்ல வந்துட்டு லாக்கர்ஸ் இருக்கு. பட் வந்து பூட்டு நீங்க தான் வாங்கிட்டு வரணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு இவங்க கிட்ட ரெண்ட் வாங்கிக்கலாம். 5 euros சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூபிள்ஸ்ன்றது பாஸ்போர்ட் மட்டும் தான் எனக்கு. ஆல்சோ அந்த குளோபல் டிராவல் கார்டு, அதான் மணிக்காக. ஸோ இது ரெண்டு தவிர என்கிட்ட எந்த வேல்யூபிள்ஸும் கிடையாது. ஸோ நான் அதை வந்துட்டு என்னோட பேக் பேக்லயே வச்சுட்டேன். அதனால நான் பூட்டும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரல. ஆல்சோ இங்கேயும் நான் லாக்கர் வாங்கல. ஸோ ஜஸ்ட் லாக்கருக்குள்ள மட்டும் வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். மற்றபடி லாண்ட்ரி ரூம் இருக்கு. ஸோ நீங்க லாங் ஸ்டே பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈவென்ச்சுவலி உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட்ன்றத பொறுத்தவரை ஒரு காஃபி இல்லைன்னா டீ கொடுக்குறாங்க. அது கூட சேர்த்து அந்த க்ரோசோம், அதுக்கப்புறம் சில பிரெட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது நமக்குலாம் பத்தாது. பட் வந்து ஒரு ஸ்நாக்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆல்சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹாஸ்டல் பக்கத்துலயே வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஒரு 5 minutes வாக்ல இருக்கு. ஸோ அங்க இருந்து மெட்ரோ 1 இருக்கு. மெட்ரோ 1ன்றது வந்துட்டு முக்கியமான நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணுது. லைக் லோர் மியூசியம், அதுக்கப்புறம் ஆர்க் பீட் ரிம், அதுக்கப்புறம் கான்கார்ட், இந்த மாதிரி முக்கியமான இடத்துலாம் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ மெட்ரோ வந்து பக்கத்துல இருக்கனால அது ஒரு செம்மையான பெஸ்ட் ஆப்ஷன். நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு போலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ லஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போகலாம். ஸோ லஞ்ச்ல என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அங்க இருக்கிற வியூஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். M1 நான் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கோம். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்ல இருக்கோம். நம்ம வந்து இந்த சார்ல்ஸ் டி கால் இந்த இடத்துக்கு போனோம். ஸோ சொன்னா நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஆர்க் பக்கத்துலன்ட்டு. இது ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க கொஞ்ச நேரம் லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பஸ் ஏறி போலாம். ஸோ இந்த பஸ் ட்ரோனமின்னு தெரியுதா, அதான் நம்மளோட பஸ். இப்போ உள்ள போலாம். ஸோ வந்து உட்காந்தாச்சு. பயங்கர பெரிய வியூவா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் நினைச்சதை விட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இதை புக் பண்ணுவாங்க போல. தான் நான் ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்னு சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கே தெரியல. நான் என்ன வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஆடி ஆடி தான் போகும் போல. இங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படிதான் போறாங்கன்னு தெரியல. ஆல்சோ இங்க பாருங்க, மேல ஓப்பனு. ஸோ நம்ம மேலேயும் பாத்துக்கலாம். இப்படி பாக்கலாம். சூப்பரா இருக்குங்க. எனக்கு தக்காளி தான் சுத்தமா பிடிக்காது. இதுல ஃபுல்லா தக்காளி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. தக்காளி எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். நம்ம ஊர்ல ஸ்டார்டர்னா என்ன கொடுப்பாங்க? ஒரு சிக்கன் 65, மட்டன் சாப்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ஸ்டார்டர்னா இது ஆக்சுவலா பொரியல். குக்கும்பர் மாதிரியே ஒரு காய் இருக்கும். அது பேர் என்ன எனக்கு தெரியல. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது போட சொல்றேன். அதுதான் இது. அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி நம்ம காய வைப்போம்ல, கூட்டு வைப்போம்ல, அது மாதிரி வச்சிருக்காங்க. சாப்பிட்டேன் தெரியுமா, அதோட நல்லா தான் இருக்கு. காய் உணவுக்கு நல்லது. நல்லா சாப்பிடலாம்னு இருக்கேன் அமைதியா. ஏன்டா இந்த சாம்பார் இலை சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரேன்? என் வீட்டுக்கா போறேன்டா. நம்ம நைட் ஈஃபில் டவரை பார்க்க வந்தோம்ல, அந்த இடம் அது. ஸோ இதுதான் நான் வாங்கின மெயின் டிஷ். ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒண்ணுதான் கொடுக்குறாங்க. ஒரே தான் போல எல்லாருக்குமே. நான் நினைச்சேன் நான் தான் இதை ஆர்டர் பண்ணிட்டு, பட் இல்ல. இது ஒரு ஃபிஷ் கடையில ஒரு கிரீன் சாஸ், அப்புறம் பட்டாணி, கொஞ்சம் சாஸ் ஊத்திருக்காங்க, அப்புறம் மீன். இந்த தான் ஆஸ்பரகஸ். எப்படிங்கம்மா உப்பு இருக்குமான்னு தெரியல. இங்க வெந்திருக்கு, நல்ல வேலை. ஆக்சுவலா வந்து யூகேல நீங்க எங்க சாப்பிட்டீங்கனாலுமே எல்லாமே வந்துட்டு வெந்துதான் இருக்கும். அதாவது எல்லா மீட்டுமே குக் பண்ணிருப்பாங்க. ஆனா பிரான்ஸ் நீங்க நம்பவே முடியாது. சம்டைம்ஸ் சில மீட்லாம் அவங்க குக் பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பச்சையா சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ். எதுனால தெரியுமா அந்த மீட் குக்கா இருக்காதுன்றத பத்தி இவ்வளவுதான் சொல்றேன். நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ண ஆஃபீஸ்ல வந்து எனக்கு 1 month ட்ரைனிங்க்கு பிரான்ஸ் அனுப்பிச்சாங்க. பிரான்ஸ்ல வந்துட்டு டூலூஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் என்னோட கம்பெனி இருக்கு. அங்க வந்து ஏர் பஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்துல தான் என்னோட கம்பெனி இருந்தது. ஸோ நான் ஒரு 25 days அங்க, 3 days பாரிஸ்ல இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இறங்கினதும் டூலூஸ்ல நான் போயிட்டு செக்இன் பண்ணேன். ரூம் செக்இன் பண்ணிட்டு லைக் ஒரு 12 o'clock போனேன். போனதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான், நீ போயிட்டு ரூம்ல பேக் வச்சுட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து
போனதும் வந்துட்டு குளிக்க கூட இல்ல, அப்படியே ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு வெளியே, லஞ்ச் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டா. அந்த 1 மந்த்துக்கு வந்துட்டு எனக்கு பிரான்ஸ்ல உள்ள சேலரி கிடையாது. எப்படின்னா சேலரி எப்பயும் போல நம்ம பெங்களூர் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், இந்தியன் மணி தான், நம்ம நார்மலா நான் வாங்குற சேலரி தான். ஆனா நான் பிரான்ஸ் வந்திருக்கேன்றதுனால வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 30 யூரோ. 30 யூரோனா நான் 3 மீலுக்கு யூஸ் பண்ணிக்கணும், மார்னிங் லஞ்ச் டின்னர் 3க்கும் நான் வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். ரூம் ஸ்டே வந்து ஃப்ரீ தான். ரூம் வந்துட்டு ஆபீஸ் பக்கத்துல இருந்ததுனால எனக்கு பஸ் இதெல்லாம் தேவையில்லை. நான் சப்போஸ் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே நான் ஆபீஸ் போறேன், லஞ்சுக்காக ஒரு கேண்டீன் மாதிரி இருந்தது, வரிசை கடை போட்டிருந்தாங்க. நான் போயிட்டு பார்த்தேன், சமோசா மாதிரி ஒண்ணு இருந்தது. சமோசா மாதிரி மடிச்சு உள்ள வந்து ப்ரான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ப்ரான் போர்க் ரெண்டுமே தெரிஞ்சு. நான் நினைச்சேன் சரி ஓகே இதை வந்து அடுத்து நமக்கு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க போல அப்படின்னு அதை ஆர்டர் பண்ணேன். அது அப்படியே மடிச்சு என்கிட்ட கொடுத்தாங்க கையில. அவ்வளவுதான், அது 10 யூரோ. நான் முதல் நாள் இந்த 2 சமோசா வாங்குறேன், யூரோனா 1000 ரூபாய் கணக்கு பண்ணிட்டேன் நான். இது பட்ட பகல் கொள்ள என்னடா இவ்வளவு வந்துருச்சு, அதுவும் இதை நான் எப்படா தின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என் கூட இருந்த லேடியும் அதான் வாங்கினாங்க. அவங்க கேஷுவலா கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க ப்ரான பச்சையா. நான் என்ன பண்றது, எனக்கு காசு வேஸ்ட் பண்ண விட மனசு இல்ல. நான் கடிச்சு சாப்பிட்டேன், பாதிக்கு மேல முடியல, சாமி முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மடிச்சு கீழே போட்டேன். அப்புறம் காஃபி வச்சிருந்தாங்க, சரி காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஸ்மெல்லாம் நல்லா, காஃபி ஸ்மெல் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கப்ல நிறைய ஊத்திட்டேன். நான் பிளாக் காஃபினாலுமே நம்ம ஊர்ல குடிச்சிருக்கேன். நம்ம எப்படி போடுவோம், லைக் கொஞ்சம் டிகாஷன் கொஞ்சம் கம்மியா போட்டு சுகர் எல்லாம் போடுவோம் கரெக்டா. இவங்க டிகாஷன் அள்ளி போட்டு கொஞ்சம் கூட சுகர் கிடையாது. நான் வந்து மொத்தமா ஊத்திட்டு இருந்து மடக்குன்னு குடிச்சிட்டேன். ஐயோ நான் மறக்கவே மாட்டேன், அதை ரொம்ப கேவலமானது. அப்புறம் எனக்கு துப்பவும் முடியல, நான் அப்படியே முழுங்கிட்டு உட்காந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்து நான் எங்க போனாலுமே குக்டு மீட்டான்னு கேட்டுட்டே இருப்பேன். யூகே அந்த புதுசுல கூட நான் கேட்டுட்டு இருந்தேன் நிறைய ரெஸ்டாரண்ட்ல. அப்புறம் தான் தெரிஞ்சு இங்க மோஸ்ட்லி குக் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரான்ஸ் வந்தீங்கன்னா அது குக் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டுக்கோங்க. ஆல்சோ இங்க வந்து தவளைக்கால் ஃபேமஸ் தெரியுமா? தவளைக்காலை வந்து ஒரு மீட்டா வந்து அவங்க விற்பாங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம். அது வந்து குக்டு தான், ஆனா அதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இல்ல. நாங்க 2 பேரும் எல்லாமே சாப்பிடுவோம், ஆனா தவளையே சாப்பிடுற அளவுக்கு ஓப்பன் மைண்டட் இல்ல நாங்க. ஆக்சுவலா எனக்கு பத்தவே இல்ல, எனக்கு இன்னும் வேணும், நிறைய வேணும். இதே மாதிரி இன்னொரு டைம் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். எனக்கு பத்தவே இல்லை. இது எப்படி பத்தோம்? 6 வேளை சோறுனால மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. அடுத்து டெசர்ட் வருது, அதுவாது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாரிஸோட மானுமெண்ட்ஸ்ல இருக்கிற அழகு என்னன்றது நான் எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா எல்லா மானுமெண்ட்ஸ்லயுமே ஒரு கோல்டு பினிஷ் வச்சிருக்காங்க, ஒரு கோல்டு டச் வச்சிருக்காங்க. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அதெல்லாம் ஒரு தூண் தான், அந்த தூணே எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. ஆல்சோ அதுல அந்த கோல்டு பினிஷ் வந்து சூப்பரா இருக்கு. ஈவன் தோ ஒரு பெரிய பில்டிங் இருந்தாலும் அதோட நுனியில வந்துட்டு ஒரு கோல்டு பினிஷ் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு அதுல வந்து கோல்டு வச்சு பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு குட் நியூஸ் எனக்கு, உங்களுக்கு இல்ல. ஏன்னா இன்னொரு ஸ்டார்டர் கொடுத்திருக்காங்க, ஐ மீன் இன்னொரு ஒரு டிஷ் கொடுத்திருக்காங்க. நான் வந்து அடுத்து இனிமே டெசர்ட் தான் நினைச்சேன், பட் இப்ப சிக்கன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சிக்கனா இல்ல என்னன்னு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இதுலயுமே வந்துட்டு கேரட் போட்டிருக்காங்க, அந்த டர்னிப் இருக்குல்ல அத வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கேரட் பியூரி இருக்கு, கேரட் சாஸ், கேரட் தான் நினைக்கிறாரு. நல்லா இருக்கு. ஃபிஷ் அளவுக்கு இல்ல, பட் இதுவும் நல்லா இருக்கு. நேற்று இதுல வந்துட்டு ஃபவுண்டைன் வரல, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வருது, சூப்பர். மறுபடியும் இதை பார்த்தாச்சு. ஃபவுண்டைனோட அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுலயும் அந்த கோல்டு பினிஷ் தெரியுதா? அதான் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு. ஒரு தூண் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்களேன். இதுல எப்படிதான் இப்படி ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னு தெரியல, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணதா அப்படியே இருக்குது. பாரிஸ்ல பில்டிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும், இதே கலரு. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ்ல வந்துட்டு பால்கனிஸ் இருக்கும் இந்த மாதிரி. ரூஃப் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரே கலர் தான். ஸோ நம்ம ஈஃபில் டவர்ல இருந்து டாப் வியூல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே கிரேஷா தெரியும். இந்த ஊரே கிரே கலர்ல தெரியும். நம்மளோட டெசர்ட் வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒண்ணு நானா வாங்க மாட்டேன், ஜென்ரலா வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி அப்புறம் இந்த ராஸ்பெரி இருக்கு தெரியுதா, இதெல்லாமே பிடிக்காது. ஸ்ட்ராபெரி வந்து ஏன் பிடிக்காதுன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பிடிக்கும், ராஸ்பெரி அதுக்கு மேல பிடிக்கும். அது எப்பவுமே கன்ஃபார்மா பிடிக்கும். ஸ்ட்ராபெரியாவது இனிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யூகே வந்த புதுசுல எனக்கு இந்த ராஸ்பெரியை பார்த்தது ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப ஆசையா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஃபுல்லா வாங்கினேன். நான் ஒண்ணுதான் சாப்பிட்டேன். இந்த டப்பாவை அப்படியே வச்சிருந்து கீழே போட்டேன். ஏன்னா வந்த புதுசுல வாங்கினது, எனக்கு அது கீழே போடவும் மனசு இல்ல, பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிடலாம் எடுத்து பார்ப்பேன். எனக்கு பார்க்கும் போதே பல்லு கூசும். இங்க கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு, அரிசியமா இங்க
ஆக்சுவலா அந்த ராஸ்பெரிக்குள்ள வந்துட்டு தக்காளி விதை மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் பிஸ்தா பருப்பு, இதுக்குள்ள தக்காளி விதை மாதிரி ஒண்ணு இருக்கா, அது வந்து சம்டைம்ஸ் அந்த பல்ல மாட்டிக்கிடும். என்னோட ஒஸ்ட் பிடிக்காத ஃப்ரூட்னா இதுதான். பட் நைஸ். ஸ்ட்ராபெரி கடிச்சு பார்க்கலாம். யாராவது கமெண்ட் பண்ணாங்க இதெல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிடுறது அப்படின்னு. அப்பெல்லாம் எல்லாம் சாப்பிட முடியாது, நான் தனித்தனியா தான் சாப்பிடுவேன். இப்பதான் இருக்கு. கிரீம் நல்லா இருக்கு. கிரீமோட கேக் சாப்பிடலாமா? பிஸ்தா பிளேவர் நினைக்கிறேன். ஆமா பிஸ்தா தான் தூக்கி இருந்தாங்களோ, சோ பிஸ்தா தான் நினைக்கிறேன். பிஸ்தா கேக்கு, பிஸ்தா கிரீம், பிஸ்தா நட்ஸ் போட்டிருக்காங்க. கம்மியா இருக்கு. அல்டிமேட். ஸ்ட்ராபெரி தள்ளி விட்டுருலாம். ஸ்ட்ராபெரி கடைசியா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் கேக்கு. நேற்று ஒண்ணு சாப்பிட்டேன்னு ஈஃபில் டவர்ல. தெரிஞ்சு யாரும் ஈஃபில் டவர்ல போய் உட்காந்து சாப்பிடாதீங்க. வியூவும் நல்லா இல்ல. ஏன் நம்ம ஈஃபில் டவருக்குள்ள இருக்கோமா, அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. சாப்பாடும் நல்லா இல்ல. அதுக்கு இந்த மாதிரி பஸ்லயாவது போலாம். நல்லா பாரிஸ் சுத்தி பார்த்துக்கிட்டு நிறைய நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டு போறாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. சோ நம்மளோட லஞ்ச் முடிஞ்சது. இப்பதான் சக்திக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த ஆர்க் டி ட்ரெம்ப் இருக்குல்ல, ஆர்க் டி ட்ரெம்பை சுத்தி நிறைய ஸ்ட்ரீட் போகும். அதுல ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் தான் வந்து ஷான்ஸ்லீஸே. சோ அங்க வந்து எப்படின்னா ஃபுல்லா நிறைய ஷாப்பிங் சென்டர் மட்டும் தான் இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம அங்க போயிட்டு ஒரு கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கலாம்னு இருக்கேன் நானு. என்னோட ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் வந்துட்டு பெர்ஃபியூம் தான். பட் தெரியல பிரைஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 10 யூரோன்னு நினைச்சேன். 10 யூரோக்குலாம் ஒன்னும் கிடைக்காது. ஏதாவது டூப்ளிகேட் பொருள் தான் கிடைக்கும். அதுக்கு ஏதாவது நல்ல தான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். லெட்ஸ் see. இங்க பாருங்க லூயி விட்டான் ஷாப் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பில்டிங்கே பயங்கரமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இங்க மினிசோ இருக்கு. சோ மினிசோன்றது என்னன்னா இந்த மாதிரி கியூட் லிட்டில் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அழகா இருக்கும் போல. நான் இது வந்து ஒரே ஒரு டைம் பாத்திருக்கேன். பட் நான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லை. இன்னைக்கு போய் பார்க்கலாம் உள்ள. ஆக்சுவலா மினிசோல தான் நான் எதிர்பார்த்த பிரைஸ்ல பெர்ஃபியூம்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே நல்லா இல்ல. ஆக்சுவலா எனக்கு பெர்ஃபியூம் பெருசா பிடிக்காதா, அதனால எனக்கு எதுவுமே நல்ல ஸ்மெல் மாதிரியே இல்ல. இது வேற கடல்ல உள்ள பெர்ஃபியூம். ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன். சட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பிரைஸ் தான் வந்து 37 யூரோ நினைக்கிறேன். இது ஆனா கேர்ள்ஸ்குள்ளதான் பாய்ஸ்குள்ளதான். பெர்ஃபியூம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. சன் கிளாஸ் வாங்கலாமா, அதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சன் கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து சக்தி கிஃப்ட் பண்ணது. எப்பனா என்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட் அப்ப கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு ஐ திங்க் 1500 rupees நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ட்ராக். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் லண்டன்ல ஒண்ணு வாங்கினேன். 2000க்கு ஒண்ணு வாங்கினேன். 20 பவுண்ட்ஸ்க்கு ஒண்ணு வாங்கினேன். அது வந்து காட்டு மொக்கையா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். ஆனா வந்து சன்னுக்கு ப்ரொடெக்ஷனே இருக்காது. பட் எனக்கு அது ரொம்ப நாளா பிடிச்சிருந்தது. நான் அதான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது எனக்கு பிடிக்கல, இந்த ஒயிட் ஃப்ரேம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப நாளா இதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு ஓரத்துல கடந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ரீசெண்டா வந்து எடுத்து போட்டு பார்த்தா நல்லா இருந்தது. லைக் சன்னுக்கு உண்மையாவே ப்ரொடெக்ஷனா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே இது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம வந்து இங்க வாங்கினது வந்து ரொம்ப குவாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈவன் தோ அது அதிகமான பிரைஸா இருந்தா கூட. அதனால ஒண்ணு முடிவு பண்ணேன். நான் இனிமே சன்கிளாஸ் வாங்கணும்னா ஊர்ல தான் வாங்கணும், இங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இங்க நீங்க வாங்கணும் அப்படின்னா 150 பவுண்ட் 200 பவுண்ட் இந்த மாதிரி ரேஞ்சில தான் கொஞ்சமாவது நல்லா இருக்கு. மத்ததெல்லாமே சரியில்லை சுத்தமா. இங்க சன்கிளாஸ் வாங்குறதுலாம் வேஸ்ட் தான். இது ஆக்சுவலா ஒரு மால் நினைக்கிறேன். இங்க ஏதாவது தேருதான்னு பாக்கலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கலாம் தான் பாத்துட்டே இருந்தேன். ஆக்சுவலா வந்து ஒரு பெல்ட் பார்த்தேன். பெல்ட் எதுவுமே எனக்கு பெருசா பிடிக்கல. ஸோ வந்து சாக்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் போலாம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளே பாரிஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் என்னோட ஹாஸ்டல் தான் போயிட்டு இருக்கேன். இங்க இருந்து ஜஸ்ட் 5 minutes வாக் தான். ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போற கேப் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஹாஸ்டல் போயிட்டு என்னோட லக்கேஜஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாரிஸ்ல இருந்து கிளம்புறேன்னு நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. நாளையில இருந்து பேக் டு நார்மல் லைஃப் ஒர்க்குக்கு போகணும்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. அது பண்ணி முடிச்சதும் நமக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் யோசிச்சோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ எதுக்கும் பயப்பட வேணாம், ஜஸ்ட் டூ இட். அதாவது நல்ல விஷயம் பிளஸ் யாரையும் அதை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும், அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான். நமக்கு பிடிக்கும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ண முடியாது, அது அடுத்தவங்களை பாதிக்காம இருக்கணும். அதுதான் வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் ரூலே. ஸோ இதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய். என்ன அவ்வளவுதானா? நான் எல்லாம் ஜாலியா இருந்தீங்களா? நீலாமையா? நீலாம் ஜாலியா தான் இருந்துச்சு. போய் சொல்லாதீங்க, கொஞ்சம் இழைச்சு போயிட்டீங்களே. நீ குண்டாயிட்டிய? சரி கிளம்புமா. அதுக்குள்ளேயுமா? ஆக்சுவலா சக்தி வந்து எனக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கொய்யாப்பழம் அப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நேத்தே வந்து எனக்காக கொத்து பரோட்டா வாங்கி வச்சிருக்காங்க. நேத்து நான் சாப்பிட்டேன், உனக்கு வந்து பெப்பர் சிக்கன் வாங்கி. ஓ பெப்பர் சிக்கன். ஏன்னா வந்து சக்தி இன்னைக்கு லண்டன்ல ஆபீஸ் போனாங்க. ஆபீஸ் போயிட்டு வர வழியில எனக்கு கூப்பிட வந்தாங்க. சோ இன்னைக்கு வீட்ல இருந்து என்னால எதுவும் சமைக்க முடியாது, அதனால உனக்கு வந்து நான் நேத்தே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி நைஸ். சரி நான் எல்லாம் மிஸ் பண்ணீங்களா? எப்படி சொல்லலாம், அதை கேட்டானியா? இந்த வின்னர் படத்துல கைப்புள்ளைங்கன்னா தொண பேசிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் இருந்தாலும் இம்சை எல்லாத்தையும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாத்து சொன்னோம். அத மாதிரி ஃபீலிங் தான். இப்ப நான் கைப்புல நீங்க பாட்டி அப்படி வச்சுக்கோ. ஆனா அந்த சொல்ற விஷயம் சொல்றேன், நான் ஜாலியா இருந்தேன்ப்பா. உனக்கு என்னப்பா, நீங்க போவீங்க லக்ஸரி ட்ரிப்லாம் எப்பயாவது நான் தெரியறேன் எனக்கு தெரியல பார்த்து வரலாம். மற்றபடி வேற அண்ட் ஆல்சோ அந்த குளோபல் அண்ட் ஆல்சோ அந்த என்னோட பேக் ஈவென்ச்சுவலி உங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு அது வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நிறையா இப்பதானே படிச்சேன், மறுபடியும் படிச்சுட்டு வரேன். ஷான்ஸ்லீஸே ஓகே 200 பவுண்டு. ஓகே இதை கட் பண்ணிக்கலாம். மேக் டிராவல் இது சேனல் நீங்க பஸ் டைம் பாக்குறீங்கன்னா நாங்க யூகேல இருக்கோம், பட் நிறைய பிளேசஸ் வந்து டிராவல் பண்ணுவோம். இப்போ நான் பாரிஸ் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த சீரிஸ் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த சீரிஸும் இதை விட சூப்பரா இருக்கும். ஸோ மேக் டிராவல் இது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லணும். ஓகே பாய்.